வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். தேநீர் கடைகளிலும் முடிதிருத்தும் நிலையங்களிலும் தான் திராவிட இயக்கம் செழித்து வளர்ந்தது என்பதை நாம் அறிவோம். முடிதிருத்தும் கலைஞர்களில் திராவிட இயக்க கொள்கைகளை பரப்பியவர்களும் உண்டு. திராவிட இயக்க பெருங்கவிஞர்களால் முடிதிருத்தும் கலைஞர்கள் பாராட்டி பாடப்பட்டதும் உண்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் முடிதிருத்தும் நிலையம் வைத்திருந்த காவனூர் வேலன் அவர்கள் திராவிட இயக்க உணர்வு மிகுந்த ஒரு கவிஞராகவும் இருந்தார். அவர் தன் கவிதை ஒன்றில் முடிதிருத்தம் செய்கின்ற மனிதர்களுக்கு முடிந்தவரை திருத்துகிறேன் சமுதாயத்தை என்று எழுதினார். அதை போல திராவிட இயக்க பெருங்கவிஞர்களில் ஒருவரான பொன்னி வடவன் முடியாது என்றாலும் வெட்டுதற்கு முடியாது என நீங்கள் மறுப்பதில்லை என்ற அந்த கவிதை தொடங்கும். முடி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சுருள் முடியோ நீள்முடியோ காடு போல அடர்ந்திருக்கிற முடியோ முடியாது என்றாலும் வெட்டுதற்கு முடியாது என நீங்கள் மறுப்பதில்லை. படியாத பெருந்தலைகள் எல்லாம் கூட படியாதா உங்களிடம் தலைக்கணம் மிக்கவர்கள் கூட முடிதிருத்தும் நிலையத்திற்கு வந்தால் தலை குனிந்துதான் இருக்க வேண்டும். சிறு சவுக்கு செடி போல பார்ப்பதற்கு தோன்றுகின்ற சிண்டெல்லாம் கையில் முன்பு சிண்டு வைத்திருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினர். அவற்றையெல்லாம் வெட்டியவர்கள் நீங்கள்தான். இப்போது குடியாட்சி நடக்கிறது, ஆனாலும் நீங்கள் மட்டும் முடியாட்சி நடத்துகிறீர் என்பார் பொன்னி வளவன்.